தற்குறிகள்னு சொல்லி நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அத வந்து நம்ம நேராவே பார்த்து கொண்டிருக்கிறோம் சில நாட்களுக்கு முன்பாக. அனைவருக்கும் வணக்கம். நமது சமூகத்தின் குரல் நியூஸ் சார்பாக இன்று நாம் உங்களை சந்திக்கிறோம். தற்குறின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, சென்னையில கீழாங்கரை விஜய் வசிக்கிற இடத்துல தான் ஜேம்ஸ் வசந்தன் என்பவர் வந்து வசிக்கிறாரு. அவர் வந்து சண்டே அப்படிங்கிறதுனால அவர் வந்து தன் மனைவியுடன் ஹோட்டலில் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு டின்னருக்காக போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல அவர் காரை நிப்பாட்டிட்டு உள்ளே போய் ஒரு மணி நேரம் கழித்து வெளியே வந்து பார்க்கும்போது இவர் காரை யாரோ மர்ம நபர்கள் வந்து கண்ணாடியாக பின் சீட்டில் உள்ள கண்ணாடியை அடித்து நொறுக்கியிருக்காங்க. அவங்க எரிஞ்ச அந்த கல் வந்து அந்த உள் சீட்டுக்குள்ளே விழுந்திருக்கு. இதை யார் செய்வா அப்படின்னா, அந்த தற்குறிகள் மாதிரி ஆட்கள் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை, அவரே சொல்கிறார். என்ன அப்படின்னா, சில காலங்களாக சில நாட்களாக அவர் வந்து விஜய் வந்து ஒரு இன்டர்வியூலையும் சரி ஒரு இதுலேயும் சரி தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காரு. தாக்கி தன்னுடைய அவருக்கு வந்து ஒரு அரசியல் முதிர்வு கிடையாது. அவர் வந்து நேராக ஒரு படத்தை நடித்து முடித்தவொன்னு நேராக சிஎம் ஆயிடலாமா, இதை பற்றி அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்காரு. இதை வந்து அவர் அடிக்கிறதுக்கு பதிலாக அவர் காரை அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஆனால் இது அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவர் அந்த ஃபோட்டோ எடுத்து நேராக தன்னுடைய சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாவில் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ காவல்துறை அவரை அழைச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் அதை யாருன்னு கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்காரு. அவர் அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி தற்குறிகள் தான் அப்படி பண்ணுவாங்க, தற்குறிகள் தருதலைகள் அப்படி தான் பண்ணுவாங்க, மற்ற யாரும் இதில் பண்ண மாட்டாங்க. போலீஸுடைய வீகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த தெருவில் யாராட்டும் சண்டை போடும்போது திடீர்னு கல்லை கொண்டு எரிஞ்சிட்டாங்களோ அப்படிலாம் இருந்தது. ஆனால் அவர் ஜேம்ஸ் வசந்தன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தற்குறிகள் தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. காவல்துறையில் இது சம்பந்தமாக விசாரணை போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி காரியங்களை யார் செய்வா அப்படின்னா, வடக்க வந்து இந்த பிஜேபியை எதிர்த்து பேசுகிறவங்க, பிஜேபியை தாக்கி பேசுகிறவங்க, இவங்களை தான் வந்து பிஜேபி கைக்கூலிகள் வந்து தாக்குவாங்க. வீடு ஏறி தாக்குவாங்க, ஜேசிபி வச்சு இடிப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வாங்க ஆர்எஸ்எஸ் கும்பல், இந்த பிஜேபி. இவங்க செய்கிற காரியத்தையே இப்போ இந்த தற்குறிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஜய் என்கிற கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவர் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் ஒருதன் வந்து தன்னுடைய பொதுநலத்துக்கு வரும்போது அவனுக்கு விமர்சனங்களும் இருக்கும், புகழ்களும் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவங்க அரசியலுக்கு உள்ள வரவே கூடாது. அதாவது ஸ்டாலின் எடுத்துக்கோங்க. ஸ்டாலினை பல இடத்துல இந்த தருதலைகள், இந்த டிவிகேல உள்ள தற்குறிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்தால் நான் வந்து குழந்தையோட செத்துருவேன், அவர் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்க இதெல்லாம் வந்து ஒரு இகழ்ச்சி. இதுக்கெல்லாம் அவர் ஏதாட்டு சொன்னாரா, இல்லை ஏதாவது பதில் சொன்னாரா? எதுவும் ஒன்றும் பண்ணலை. அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் விமர்சகர் ஜேம்ஸ் வசந்தன் வந்து அவர் வந்து ஒரு இசையமைப்பாளர். பல படங்களுக்கு, ஏன் விஜய் படத்துக்கே அவர் வந்து இசையமைப்பாளராக இருந்திருக்காரு. சுப்பிரமணியன் படத்துக்கெல்லாம் அவர் இசையமைப்பாளர். பல வெற்றி கணக்கான படங்களுக்கு அவர் இசையமைப்பாளராக இருந்த அவரையே இன்னைக்கு அவருடைய காரை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அப்படின்னா, அப்போ தமிழ்நாடு அந்த தற்குறிகள் எதை நோக்கி செல்கின்றார்கள்? நம்ம தலைவனை பற்றி குறைச்சி பேசினா எவனா இருந்தாலும் அடிப்போம் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ல போயிட்டாங்க. இந்த மாதிரி காரியங்களை செய்யறது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணும், இகழ்ச்சிகள் வரும், விமர்சனங்கள் வரும், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வது தான் பொது வாழ்வு, அதான் அரசியல். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்ம அரசியலுக்கு வரவே கூடாது. சில இடத்துலலாம் ஸ்டாலின் படத்தை கொளுத்துவாங்க, எடப்பாடி படம் கொளுத்துவாங்க, காலில் போட்டு மிதிப்பாங்க, சீமானை ஏசுவாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் தலைவர்களுக்கு வரக்கூடிய ஒரு இகழ்ச்சி, ஒரு விமர்சனங்கள். இதுக்கெல்லாம் அவங்கெல்லாம் உடனே செஞ்சவனை போய் பிடிச்சி உடனே அடிக்க முடியுமா, இல்லை ஒன்றும் பண்ண முடியுமா? இந்த மாதிரி காரியங்களை செய்கிறவங்க வந்து யார் அப்படின்னா, பிஜேபி சம்மந்தப்பட்ட வடக்க நடக்கு. பிஜேபியை பற்றி பேசின உடனே அவனை வந்து தாக்குறது, அவங்க குடும்பத்தோட வந்து அடிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்கிறவங்க தான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல். இப்போ
இந்த மாதிரி காரியங்களை வந்து ஏன் இந்த தற்குறிகள் செய்றாங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்களும், திமுக தொண்டர்களும் விமர்சிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இப்படி இருக்காங்க? எதுக்காக இப்படி இருக்காங்க? இது இப்படியே போனா தமிழ்நாட்டினுடைய கா வரும் எதிர்காலங்கள் என்ன ஆகுறது? இத வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தன குறைச்சு ஒரு 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 அரசியல்வாதிய நம்ம குறைச்சு பேசினா, உடனே அவன தாக்கிறது, அவன் வீட்ட கொளுத்திறது, அவன் கார் கண்ணாடிய உடைக்கிறது அப்படின்னா இருந்தா, அரசியல் நடத்த முடியாது. அரசியல் விமர்சகர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதுக்காக அவங்க குடும்பத்தையும், அவங்களுடைய கார் கம்பெனியும் அடிச்சு நொறுக்கணும்னு நெனச்சா நடக்குமா? அப்படின்னா உங்க தலைவன வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கணும். வெளிய வரவிடக்கூடாது. அவர் வந்து அ என்ன சொல்றது? அரசியல்ல ஒரு முதிர்ச்சியற்ற தலைவராகத்தான் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து வெளிய சமூக ஆர்வலர்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து தற்குறி, தருதலைகள், அணில் கூட்டங்கள் இப்படி தான் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருந்தது. இப்போ இந்த ஜேம்ஸ் வசந்தன் அவங்க கார அடிச்சு நொறுக்குனதுலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிவிக்கே பார்த்தாலே ஒரு வடக்க இந்த பாஜகவ பார்த்த ஆட்கள பார்த்தா பயமா இருக்கும்ல, அதே மாரி இப்போ பயம் வந்துட்டு, அதனால பொதுமக்களும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக இப்போ என்னன்னா, சில ஊடகங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, வர்ற 4ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வரும்போது, கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த தருட்ட வந்து கொஞ்சம் கவனமா இருங்க. தருதலைகள்ட்ட கவனமா இருங்க. அணில் குஞ்சுகள்ட்ட கவனமா இருங்க. அவங்க எந்த எல்லைக்குனாலும் போவாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கார் கண்ணாடிய உடைக்கிறதுக்கும், அவர் அடிக்கிறதுக்கும் சமம். ஏன்னா, அவர் வந்து என்ன செஞ்சாரு? தன்னுடைய வெளிப்பாட தான் சொல்றாரு. அவர் வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சவரு. அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்ப சமீப காலத்துல ஒரு மாணவர்கள் கூட ஒரு இன்டர்வியூ கூட அவர் எடுத்திருந்தாரு. அதுல வந்து மாணவர்களுக்கு புரியாதவர்களுக்கு அந்த விஜய பத்தி புரிதல் குடுக்கறத குடுத்தாரு. இது அவங்களுக்கு கோவமா? தெரியாததை சொல்லிக் குடுக்கிறவங்க தான் அரசியல் விமர்சகர்கள். அதனால இவர் எப்ப பார்த்தாலும் விஜய குறைக்காரு, விஜய குறைச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்? எதற்கு? அதனால உங்கள குறைச்சு பேசிட்டா உடனே கார் கண்ணாடிய உடைச்சிரணும், வீட்ட உடைச்சிரணும், எல்லாத்தையும் உடைச்சிரணுமா? சீமான் இது இப்ப தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்க. குறைஞ்ச பஞ்சம் இன்னும் 2 வருஷம் இருக்கும். உங்களுக்கே இவ்வளவு இருக்குன்னா, சீமான்னா 4 வருஷம், 5 வருஷம் கிட்டத்தட்ட 6, 7 வருஷமா தனிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு அவருக்கு பல இன்னல்கள் வந்திருக்கு. பல கோர்ட்டுகள் நீதிமன்றங்களை சந்திச்சிருக்காரு, காவல்துறையில சந்திச்சிருக்காரு, வழக்குகளை இவ்வளத்தையும் சந்திச்சிருக்காரு தான் இந்த சீமான். அவர்கள் கூட இருக்கிறவங்க கூட இவ்வளவு வன்முறையான முறையில போகல. இந்த வடக்க தான் அந்த வன்முறையில ஈடுபடுற மாதிரி இப்போ வந்து இந்த விஜய் கட்சியில் இருக்கிற தற்குறிகள் எல்லாத்தையும் நான் சொல்லல. விஜய் கட்சியில் இருக்கிற தற்குறிகள் வந்து இதுல இறங்கியிருக்காங்க. இதுல என்னன்னா இந்த பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஓட்டு போட முடியல, ஓட்டு போட முடியலன்னா உங்களுடைய தப்பு. அது அரசோ, ஒன்றிய அரசோ மேல தப்பு கிடையாது. நீங்க வந்து அந்த ஓட்டு நேரத்துல அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்ல நீங்க சரியான முறையில பண்ணாதனால இப்ப இன்னொன்னு இந்த சின்ன பிள்ளைகள ரொம்ப தூண்டி விட்டுருக்காரு. இப்பலாம் சமூக வலைதளங்கள்லாம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன பையன், "நீங்க எங்கம்மா போற?" "நான் ஆச்சி கூட போறேன்." "ஆச்சி எதுக்கு போற?" அப்படிங்கிறாங்க. "ஆச்சி ஓட்டு போட போறாப்பா." "நானும் விஜய் மாமாக்கு ஓட்டு போட போறேன்." இந்த ஒரு தருதலையான புத்தி, இந்த ஒரு தற்குறியமான புத்தி வந்து சின்ன பையங்கள தூண்டி விட்டுருக்காரு. இது பல பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஆகியிருக்காங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசு விரைவில வந்து என்ன செய்யணும்? கண்டிக்கணும். இன்னும் காலங்கள் இருக்கு. விஜய்க்கெல்லாம் இன்னும் காலங்கள் இருக்கு. அவர் இந்த ஒரு எலக்ஷனோட வெளிய போவாரா? இல்ல இதுதான் அவருக்கு எலக்ஷனா? அப்படி சொல்லி நம்மளும் எலக்ஷன்ல நின்னு பார்ப்போமே! அப்படின்னு இந்த டி. ராஜேந்திரன் மாரியும், இந்த ஒரு சில கட்சிகள் நின்னுக்காங்கல்ல, அதே மாரி அவர் நின்னு அப்படி போறாரா? இல்ல இன்னும் மேற்கொண்டு அவரு எந்திரிச்சு வராருன்னா, அது வேற. அதுக்காக விமர்சகம் பண்ணவங்களலாம் போய் அடிக்கணும், கார உடைக்கணும் அப்படின்னா, அது சாத்தியத்துக்குரியது இல்லை அப்படின்னு சமூக ஆர்வலர்கள், அதிமுக மற்றும் திமுக தொண்டர்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சீமான் தம்பிகள் பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு தருதலையா இருக்காங்க, இவ்வளவு தற்குறிகளா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. மேலும் இந்த விஜய் கட்சியில வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, முதலமைச்சருக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க.
எல்லா இடத்துலையும் வால் போஸ்ட்லாம் அடித்து ஒட்டி எல்லாமே பண்ணி அதாவது முதலமைச்சர் கொடைக்கானல் போயிருக்காரு. அவர் நம்ம உதயநிதி ஸ்பெயின் போயிருக்காரு. மற்ற எடப்பாடி அவருடைய சொந்த ஊரில் இருக்கார். இவங்கெல்லாம் தங்களுடைய வேலையை கூட பார்க்கல. எலெக்ஷன் முடிவில் நம்ம பார்த்து அமைச்சருடைய பதவிகளை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க இது ரெஸ்ட் எடுக்கவோ எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் இந்த விஜய் கட்சி, தமிழக வெற்றி கழகம் இவங்க மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா பட்டியல் வரியாக கொண்டு வந்துட்டாங்க. அமைச்சர்கள் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்களுடைய ஒரு நம்பிக்கை, நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம ஜெயிச்சு வந்துடுவோம் அப்படின்ட்டு. நம்ம விசாரித்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் எங்கேயுமே வெற்றி வாய்ப்பை பெறாது என்பது நம்மளுடைய கள ஆய்விலிருந்து பெறப்பட்டது. வருவாங்க, ஓட்டு ரேசிங்கில் அதிகமாக வருவார்கள். 2வது இடத்தை எடப்பாடி பழனிசாமி பிடிப்பார். எதிர்கட்சி அந்தஸ்தை வந்து அவர் பிடிப்பார். ஏன்னா ஓட்டு ரேசிங் அவர் ஏறினாலும் சில இடங்களில் 2வது இடங்களுக்கு தாவேக போனாலும் ஆனால் எதிர்கட்சியாக உட்கார்றவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான். முதலமைச்சராக பதவியேற்க போவது திராவிட முன்னேற்ற கழகம், மு.க. ஸ்டாலின் அவர் தான். அதனால இவங்களே இப்பவுமே ஒரு பெலிக்ஸ்னு ஒரு ஆள் சொல்றாரு, 2 கோடி வாக்குகளை நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம். ரேஷன் கார்டு அடிப்படையில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டுனாலும் 9 கோடி வாக்குகளை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு விழுந்திருக்கு. யாரை பார்த்தாலும் விசிலுக்கு போட்டோம்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து ஒரு 9 கோடி வாக்குகளை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வந்து சிரிக்காமல் பேசுகிறார். ஃபெலிக்ஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ். அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் வந்து ஒரு யூடியூபரு. இந்த சவுக்கு சங்கர் மாதிரி ஒரு சில இடத்துல வழக்கில் கைதும் ஆனவர். இப்போ இந்த கைதுகள்லேருந்து தப்பிக்கிறதுக்காக விஜய் கட்சியில் வந்து ஒரு பொறுப்பு வாங்கிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. இது வந்துலாம் அதாவது ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னா ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 9 கோடி வாக்குகள் வந்து விழுகிறதுக்கு தமிழக மக்கள் வந்து, தமிழ்நாடு மக்கள் வந்து முட்டாள்களா? பெரிய வாக்குகளே விழட்டும் பிரச்சனை கிடையாது. அப்படி விழுந்தாலும் 9 ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டு விழுது அப்படின்னா ஃபுல்லாக விஜய்க்கு தான் போடுவாங்களா? என்ன கணக்கில் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது உங்ககிட்ட நாங்கள் வச்சிடறோம். அதனால் இந்த ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸு, இன்னும் இந்த ரெட்ஃபிக்ஸ் ஃபெலிக்ஸ் மகா பேசுகிறா. 25 லட்சம் பேர் வந்து ஓட்டு போட வந்தாங்களாம். எங்கேருந்து ஃப்ளைட்டில் ஏறி 25 லட்சம் பேர் ஓட்டு போட இங்கே வந்தாங்களாம். யாருக்கு? விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட வந்தாங்களாம். ரெட்ஃபிக்ஸ் மகா பேசுகிறாங்க. நேர்காணல் நடக்கு. 25 லட்சம் பேர் வாரான்னா எத்தனை ஃப்ளைட் வரணும்? சரி, ஒரு 10 நாளைக்கு முன்னாலே வராங்க அப்படின்னா 10 பேர் ஒரு ஃப்ளைட்டில் 10,000 பேர் வந்தாலும் என்னாச்சு? 10 லட்சம் பேர் தான் ஆச்சு. எப்படி 25 லட்சம் பேர் வராங்கன்னா அபித்தலமா போய் சொல்கிறாங்க. இதுக்கு பெயர் தான் தற்குறிகள், அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பையன்ட கேட்டால் நீ யாருக்குப்பா ஓட்டு போட்டேன்னு கேட்டால் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம். ஆனால் என்ன, நான் போட முடியல, எனக்கு காலையிலே எழுந்திரிச்சு போய் நான் ஓட்டு போடணும்னா உங்கள் பேர் இல்லை அப்படின்னாங்க. என் ஓட்டை சாப்பிட்டாங்க, என் ஓட்டை வந்து நிராகரிச்சிட்டாங்க. இதில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. திருச்சியில் ஒரு தேர்தல் அதிகாரி என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, அந்த பேட்டரியை கலட்டாமல், அதாவது அந்த இவி மிஷின் உள்ள பேட்டரியை கலட்டாமல் சீல் வச்சுட்டாரு. அந்த பேட்டரி வந்து உள்ளே இருந்துச்சுன்னா சில நேரத்தில் ஃபயர் ஆயிரும், ஓவர் ஹீட் ஆகி ஃபயர் ஆயிரும். அதனால் அங்கே அந்த ஸ்ட்ராங் ரூமில் வைக்கும்போது ஃபயர் ஆயிரும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பேட்டரியை கலட்டணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணைய மேலிடத்தில் பேசி அந்த பேட்டரியை கலட்டுறதுக்கு 2வது சீல் வைக்கப்பட்ட அந்த பெட்டியை கலட்டுறாங்க. அப்போ கலட்டும் போது உள்ள அந்த பேட்டரியை கலட்டுறாங்க. கலட்டுறதுக்கு உள்ளே வரும்போது தாவேக்காவுடைய தற்குறிகள் அப்படிம்பாங்கள்ல, அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எதுக்காக நீங்கள் சீல் வச்ச பெட்டியை ஓப்பன் பண்ணீங்க, எதுக்காக சீல் வச்ச பெட்டியை ஓப்பன் பண்ணீங்க, எதுக்கு நீங்கள் கள்ள ஓட்டு போடுறீங்களா? ஏய், பெட்டியை திறந்த உடனே கள்ள ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன கணக்கு? கரண்டு அந்த நீ ஓட்டு போடும் போதே தெரியும் அது எவ்வளோ பெரிய கனெக்டிங்கில் இருக்குது. ஓட்டு போட்டு அதை சரி பண்ணி அதுக்கு பெல் சவுண்டு வந்த பிறகு தான் ஓட்டு பதிவாகுதா, உன்னோட லிஸ்ட் அங்கே வருதா இவி மிஷினில், இவ்வளோத்தையும் பார்த்த பிறகு தான் நீ வெளியே வந்த.
அதே மாதிரி சீல் வைக்கப்பட்ட மிஷின்ல எப்படி கள்ள ஓட்டு போட முடியும்? அந்த பேட்டரியை கலத்துறதுக்கு அந்த அதிகாரி தன்னுடைய மேலதிகாரியிடம் பேசி அந்த பேட்டரியை கழட்டியிருக்காரு. இது வந்து நீங்க கள்ள ஓட்டு போடுறீங்க. இது எதுக்குன்னா, நாளைக்கு 4ஆம் தேதி தோற்கும்போது இதெல்லாம் ஒரு இதா எடுத்து வச்சுக்கிடுவாங்க தற்குறிகள். என்னதை எடுத்து வச்சுக்கிட்டு, இவங்க கள்ள ஓட்டு போட்டாங்க, எங்க அண்ணன் விஜய் வரவிடாம கள்ள ஓட்டு போட்டாங்க, அதனால நாங்க தோத்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான பிம்பங்களை உருவாக்குறதுக்கு இதுமான ஒரு இதை செய்றாங்க. காலம் இன்னும் விஜய்க்கு காலங்கள் இருக்கு. இதுதான் தேர்தலா? இல்ல. இன்னும் 6 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. கவுன்சிலர்கள் மேயரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல்லாம் வரும். இதெல்லாம் ஒரு தேர்தல். இதுல தான் தோத்து போயிடுவார், எங்க அண்ணன் தோத்துட்டார் கிடையாது. இன்னும் அவருக்கு இந்த தேர்தல் தோல்வி என்றால் அடுத்த தேர்தல் வெற்றியாக இருக்கலாம். அதுவும் பொதுமக்களிடம் எவ்வளவுக்குள்ள இறங்கி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுங்கள் என்று போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தினால் மட்டுமே அந்த கட்சி நிலைக்கும். இல்லைன்னா அந்த கட்சி நிலைக்காது. இதுதான் அந்த மக்களுடைய தேவைகளை சந்திக்காத எந்த ஒரு கட்சியும் மக்கள் மத்தியிலும் நிற்காது. திமுக இந்த ரெண்டுமே வந்து ஒரு பெரியமான ஒரு ஆழமான ஒரு கடல். இது அதிமுக உருவாக்குனவர் எம்ஜிஆர். இப்போ யாரோ கைப்பற்றி வச்சிருக்காங்க, அது அப்புறம். ஆனால் அந்த 2 கட்சியுமே ஒரு பெரிய கட்சி. இந்த 2 கட்சியுமே ஒரு பெரிய கட்சி. இந்த பெரிய கட்சி கடல் மாதிரி, கடலுக்கு கரை கிடையாதும்பாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு பெரிய கட்சி. இந்த கட்சியை வந்து இந்த 2 கட்சியும் யாராலையும் அழிக்க முடியாது. ஆனால் விரைவில் வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சி வந்து பாஜகவோட வந்து அடமானம் போன மாதிரி, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க வளர்த்த இந்த கட்சி பாஜக கிட்ட அடமானம் போன மாதிரி போனதுனால எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு போவாரா 2வது இடத்துக்கு போவாரா என்று மக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு விமர்சனங்கள், கட்சி மேல இருக்கிற ஒரு விமர்சனம். இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ளதான் செய்யணும். இப்படிதான் அரசியலுக்கு வந்துட்டா இப்படிதான் ஏற்றுக்கணும். ஆனா விஜய் மேல ஒரு சின்ன இது பற்றக்கூடாது. அவர் கீழே இறங்க மாட்டாரு, தரையில இறங்கி பிரச்சாரம் பண்ணிட மாட்டாரு. வேன்ல நின்றுட்டு கையை காட்டிட்டு போயிடுவாரு. ஆனா நான் அந்த தற்கொலைக்கு தான் ஓட்டு போடுவேன். அந்த தற்கொலை மாற்ற வேண்டும்னா உங்க தலைவர் வந்து என்ன செய்ய போகிறார்? தமிழ்நாட்டில் எல்லா இதுலயும் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து எல்லா இதுவும் செஞ்சுட்டாரு. ரேஷன் அரிசிக்கு காசு கிடையாது, அது திமுக இது பண்ணிட்டாங்க, அதிமுக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. பெண்களுடைய படிப்புக்கு திமுக முழு முயற்சியா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. ஊரா மாவட்ட வாரியா படிப்பகம்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புக்கு வந்து படிக்கியா, சொந்த நீக்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஒய்ஃபைல இருந்து எல்லாமே ஃப்ரீயா தரேன்னு சொல்லி படிப்பகம்னு சொல்லி ஆரம்பிச்சு கொடுத்துட்டாங்க. விஜய் வந்து தன்னுடைய படம் நடிக்கும் போது எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. ராகவா லாரன்ஸ் செஞ்சிருக்காரு, சூர்யா செஞ்சிருக்காரு. ராகவா லாரன்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் ஒரு குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முன்னால வந்து வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பாலான்னு ஒரு ஆளு, அவர் வந்து இந்த விஜய் மாதிரிலாம் உச்சத்துலலாம் இல்லை, ஒரு ப்ரோக்ராம்ல நடிக்கிற ஆளு. அவரே வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, சமூக கூடம் கட்டி கொடுத்துருக்காரு. இவ்வளவு அவரே அந்த சின்ன ஒரு நடிகரே ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம்ல வந்து செய்கிற ஒரு ஆளே அவ்வளவு செய்யும்போது, நீர் உச்சத்தில் இருக்கிற 1000 கோடிங்கிற 200 2000 கோடிங்கிற இந்த 2000 கோடி வாங்கி நீ ஏழைகளுக்கு செஞ்சது என்ன? நீ இருந்து பெண் பிள்ளைகளுக்கு செஞ்சது என்ன? அரசியல்ல வரப்போறன்னு தெரிஞ்ச போய்தான் மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசு வழங்குறேன்னு சொல்லி உள்ள வந்து அந்த இதன்படியே மக்களை அப்படியே முட்டாளாக்கி அப்படியே வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சவன் தான் நீ. ஆனா ராகவரான்ஸும் சரி, பாலாவும் சரி, சூர்யாவும் சரி, இன்னும் வரைக்கும் அவங்க செஞ்சதை வெளியே சொல்லவே இல்லை. அதாவது அறக்கட்டளைன்னு சொல்லி இருக்கு. அந்த அறக்கட்டளை போய் பார்த்தீங்கன்னா
யார் யாருக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க, எந்த நடிகர் எங்கெங்க இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது இருக்கும். அறம் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு இதுல. ஆனா அந்த விஜய்க்கு என்ன இருக்குன்னு அறம் ஃபவுண்டேஷன்ல போய் பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. விக்கிமீடியால போய் பாருங்க, விஜய் வந்து என்ன யாருக்கு வந்து தன்னுடைய சினிமா துறையில இருக்கும்போது யாருக்கு உதவி செஞ்சாருன்னு கேட்டா அதுவும் இருக்காது. இதுதான் நிறம். 5 பைசா செலவழிக்க மாட்டாரு. ஈழத்தமிழர்களுக்கு ரூ. 500 கொடுத்திருக்காரு. ஈழத்தமிழர்களுக்கு நிவாரண நிதி கேட்கும்போது திரைத்துறையில இருந்த விஜய், உச்சத்துல இருந்த விஜய் ரூ. 500 கொடுத்திருக்காரு. இன்னைக்கும் அது விக்கிமீடியாலயும் அந்த சமூக வலைதளங்கள்ல இருக்கு. போய் பாருங்க. தற்குறிகள், தருதலைகள்லாம் போய் பாருங்க. நம்ம தலைவரா இப்படி கொடுத்துருக்காருன்ட்டு. அப்ப இருந்த காமெடி நடிகர்கள் கூட 10 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபான்னு வர கொடுத்துருக்காங்க. ஆனா இவர் மட்டும்தான் ரூ. 500 கொடுத்துருக்காரு. பார்த்துக்கோங்க. இதுதான் நடக்கிற உண்மை. அதனால விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். இழிவானது வரும், எதுனாலும் வரும், ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்காக விமர்சனங்களை செய்வங்களை போய் தாக்காதீங்க. அவங்க வீட்டுக்குள்ள அடிச்சு நொறுக்காதீங்க. இந்த வடக்க பாசிச பாஜக மட்டும்தான் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த அண்டர் டீலிங்னு ஒவ்வொரு மேடையா பேசுறாரு பார்த்தீங்களா? மறைமுக அண்டர் டீலிங், மறைமுக திமுகவும் பாஜகவும் மறைமுக அண்டர் டீலிங்னு ஒவ்வொரு மேடையிலையா இந்த விஜய் பேசுறாரு பார்த்தீங்களா? அது வந்து யாருக்கு ஒத்து வருதுன்னு இப்போ பார்த்தா விஜய்க்கும் பிஜேபிக்கும் தான் மறைமுக அண்டர் டீலிங். இந்த த்ரிஷாங்கிறவர் இருக்காங்களே, இவங்க வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்க கிட்டத்தான் பிஜேபியுடைய தலைமை டைரக்டா பேசுது. ஒரு கூட்டணிக்கும் சரி, என்ன செய்யணும் சரி, எல்லாமே இந்த த்ரிஷா, அதாவது சொல்ல போனா தமிழக வெற்றி கழகம், உங்களுடைய அப்படி சொல்ல வேண்டாம், அது அவங்களுடைய வரி விவகாரம். அவங்க கிட்ட தான் டைரக்டா பேசுது. இன்னும் மேல சொல்ல போனோம்னா இந்த கட்சி ஆரம்பிச்சதே எதுக்கு அப்படின்னா த்ரிஷா என்ற ஒரு நடிகருக்கு தான் இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு வெளியே சொல்றாங்க. நம்ம சொல்லலை, நம்ம சேனல்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் சொல்லலை. இது வெளியே சமூக ஆர்வலர்கள் சொல்ற, பொதுமக்கள் சொல்ற ஒரு கருத்து. கேட்டா எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதாவை, அது வந்து அதாவது எம்ஜிஆர் அதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் மேட்டர். நம்ம அந்த பர்சனல் மேட்டருக்குள்ளே போகலை. அதே மாதிரி த்ரிஷாவுடைய பர்சனல் மேட்டருக்கு நம்ம போகலை. இந்த கட்சி ஆரம்பிச்சு இதுக்கு முதலமைச்சரா வர்றது யாரு அப்படின்னா அக்கா த்ரிஷா. நம்ம இதைத்தான் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சித்தி வேணும் அப்படின்னா த்ரிஷா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதான் விமர்சனங்கள். இந்த விமர்சனங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா அதுக்கேற்றப்ப த்ரிஷாவும் செய்கிறாங்க. ஒவ்வொரு இதுலேயும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்தை எவ்வளோத்துக்குள்ள நொறுக்கணுமோ அவ்வளோத்துக்குள்ளேயும் அந்த நடிகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த விஜய் ஒய்ஃபு எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அவங்க அவருடைய மனைவி பிள்ளைகள் எவ்வளோ வருத்தப்படும். இதெல்லாம் சினிமா துறையில் ஒரு பெரிய பாலிடிக்ஸ். இதெல்லாம் சும்மா இதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது அப்படிம்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உன் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தி கூட நம்ம போக முடியுமா? இதுக்கும் இந்த தற்குறிகள் இப்போ வந்து இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட வந்திருக்கும் போது தலைவர் அவ வந்தா எதுக்கு இவ்வளவு தலைவர் இதுக்கு பேர் தான் தற்குறிகள், தருதலைகள், அணில்கள் என்றெல்லாம் பேசுறாங்க. காலம் கடந்து போகும். இன்னும் ஒரு 6 நாட்கள் 7 நாட்கள் தான் இருக்கு. இந்த தமிழ்நாடுடைய தலையெழுத்து யார் கையில் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். விமர்சனங்களை செய்தவர்களை தாவக நிர்வாகிகள் தாக்க வேண்டாம். தாக்கினால் உங்களுக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். இதுதான் சமூக ஆர்வலர்கள் உங்களுக்கு கூறும் அறிவுரை. நன்றி, வணக்கம்.